பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். பிருந்தாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கண்ணம்மா. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தோட்டத்துல? இந்த 4 பிச்சி செடி மல்லிகாக்கா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பூவெல்லாம் வெளியில போய் வாங்குறத விடையும் பிச்சி செடி வச்சு வீட்டிலே பூ பூத்தாக்கா எப்படி இருக்கும்? நல்ல மனமாவும் இருக்கும், மனசுக்கு திருப்தியாவும் இருக்கும்ல. பேச்சு வாக்குல சொன்னேன்பா, 4 பிச்சி செடியை கொண்டு வச்சிருக்காங்க பாரு. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, எப்படி உரம் போடணும்னு தெரியல. அதான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது நீ வந்துட்ட. உங்களுக்கு செடிக்கு மேல கொஞ்சம் ஆசை இருந்திருக்கு, அதான் மல்லிகாக்காட்ட சொல்லிருக்கீங்க. ஆரல்வாய் மொழி இருக்குல்ல, அங்க சிதம்பரம் பிள்ளைன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பிச்சிய தோட்டமாவே வச்சிருக்காங்க. ஓ அப்படியா? ஆமா, கூடவே அரளியும் போட்டிருக்காங்க. இந்த அரளி அப்புறம் பிச்சிப்பூ சாகுபடியை பத்தி சூப்பரா சொல்லிருக்காங்க. உங்களுக்கு தேவை பிச்சி எப்படி நடணும், எப்படி உரம் போடணும், அப்படிதானே? அவ்வளவுதான். அவங்க பேசுவாங்க, கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். நீங்க விவசாயம் அப்படின்னு சொல்லும் போது எத்தனை வருட கால உங்களுக்கு அனுபவம்? எனக்கு இப்போ 54 வயசு ஆச்சு. எங்கள் அப்பாவுக்கு இருக்கும்போதே அந்த விவசாயம் தான் நடக்குது. தாத்தா காலத்துலேருந்தே விவசாயம் தான். குறைஞ்சது ஒரு 120 வருஷத்துக்கு மேலே விவசாயத்தில் நாங்கள் குடும்பம், வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. பாரம்பரிய விவசாயம். பாரம்பரிய விவசாயம். நான் ஃபுல்லாட்டே விவசாயம் தான், எனக்கு அது மட்டும் தான் தெரியும். படிச்சிருக்கோம். விவசாயம் தான் ஃபுல்லாக பயிர், அரளி, பிச்சி இந்த மாதிரி பயிரெலாம் செஞ்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம். மலர் சார்ந்து சாகுபடி பண்ணுறீங்க? மலர் சார்ந்து, ஆமாம் ஆமாம். அரளி, பிச்சி இதெல்லாம் போடுறதுக்கு எவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்க? எனக்கு ஒரு 3/4 ஏக்கர் இருக்கு. இந்த ரெண்டுலையுமே அரளியும் பிச்சியும் போட்டிருக்கீங்க இல்லையா? அரளி பிச்சி போட்டிருக்கோம். ஊடு பயிராக நிறைய இருக்குது. கருவேப்பிலை இருக்குது, தென்னை, வாழை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். அரளியும் பிச்சியும் தான் அதிகமாக போட்டிருக்கீங்க. இப்போ அரளி அப்படிங்கிறது வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம். அதிக அளவு நீர்ச்சத்து தேவையில்லை. பூக்களை தேர்வு பண்ணதுக்கு என்ன காரணம்? தினசரி வருமானம் கிடைக்கும். தினசரி வருமானம்னா அதில் ஒரு குடும்பம் ஓட்டக்கூடிய அளவுக்கு அரளியில் வருமானம் கிடைக்கும். அது வருஷம் ஃபுல்லாட்டு அந்த பயிர் குறைஞ்சது 25-30 வருஷம் நல்ல பராமரிப்பு இருந்தால் கிடைக்கும். அது மாற்று பயிர் செய்யண்டாம், ரெகுலராக கொண்டு வந்துட்டுருக்கான். ஏதாவது ஒரு மூடுகள் பெய்ட்டுன்னு வைக்கலாம், திரும்ப ஆல்டர்னேட்டிவ் அடுத்த மூடு போட்டு அந்த பயிரை லைஃப் லாங்காட்டு கொண்டு போயிடலாம். ஆமாம், அப்படி கொண்டு வந்துடலாம். இருக்கேன் அந்த வருமானம் ரெகுலராக வந்துட்டு இருக்கும். உதாரணத்துக்கு மற்ற எந்த பேரும் சொல்ல முடியாது, எல்லா பேருமே 6 மாதம் இருக்கும். அது பிறகு 2 மாதம் கேப் கிடக்கும். அந்த இதில் இந்த அரளிப்பூ வருஷம் ஃபுல்லாக வருமானம் கிடைக்கக்கூடிய பயிர். வேற செடிகள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. இதுல பாத்தீங்கன்னா டெய்லியுமே தினசரி பூத்துட்டு இருக்கும். வருஷத்துக்கு மழை சீசனில் மட்டும் பூ குறையும் பார்த்துருக்கேன். சரி சரி. மழை சீசனில் மட்டும் பூ குறையும். ஒரு 100% பூக்கூடிய பூ ஒரு 20% கிடைக்கும். மற்றபடி வெயில் சீசனில் 100% கிடைக்கும். இருந்தாலும் வருமானம் அங்கே குறையப்படாது. வருமானம் இல்லைங்கிற நிலைமை வராது. அரளிப்பூ, பிச்சிப்பூ இந்த மாதிரி விவசாயத்தில் அந்த வருமானத்துல தொய்வு அப்படிங்கிறது இருக்காது. கிடையாது. இப்போ அரளியை நம்ம தேர்வு பண்ணிட்டோம் அப்படி சொல்லியாச்சுன்னா அந்த மண்ணை எப்படி சார் பயன்படுத்தணும்? செம்மண் இல்லாதாலும் செம்மண் நிறைய அடிக்கணும். இதுதான் அதிகமான மகசூல் கிடைக்கும். களிமண் அது மாதிரி இடத்துலலாம் மகசூல் கிடைக்காது. அந்த வேர்கள் ஊடுருவி போகக்கூடிய தன்மை செம்மண்ல இருக்கிறதுனால இது நல்லா வளர்ந்து நமக்கு தேவையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு செடியா மாறும். கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு இருகுன மண்ணா இருந்தாலும் நீங்க செம்மண் தனியா அடிச்சு அதுக்கு ஏத்தது மாதிரி அந்த பயிரை பண்றதுக்கு பக்குவ முறைகளை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. செடிகள் முதல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது மண்ணை அடிச்சிட்டீங்க, செம்மண்ணா இல்லாமல் இருந்தா இல்லைன்னா அடிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்க அதை உழுது பண்படுத்துறீங்க. பண்படுத்தும் போது இதுல இந்த செடிகள் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அதுல ஏதாவது உரங்கள் போடுறீங்களா? காஞ்ச சாணி உரம் போடலாம் வச்சுங்க. காஞ்ச சாணி உரம் போட்டா செடிகள் வைக்கும்போது எறும்புகள் வரும். பியூருடான் போட்டு அந்த செடிகள் பழுதாகாம இருக்க வச்சுக்கலாம். அது மாதிரி அந்த பயிர் எப்படின்னா இனிஷியலாட்டு ஒரு 3 வெரைட்டியாக வைப்பாங்க. புது லேண்டுன்னு வைங்களேன், சின்ன ஒரு 5 சைஸ் சைட்டில் கவரில் சின்ன சின்ன கம்பாக வச்சு அதில் ஒரு வெரைட்டி இருக்குது. ஒரு அடி லெவலில் வளரும். அதை வச்சு நம்ம பயிர் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா
உங்களுக்கு 4 அடி 3 அடியில் கம்பு வச்சு அதை வளர்ச்சி வச்சு ஒரு செடியிலே 4-5 கம்பு வச்சு அது பெரிய அளவில் வளரும். 2வது. 3வது கேட்டீங்கன்னா வளர்ந்த அரளி செடி இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து ஒரு 5 அடியில வளர்ந்து பூத்துட்டு இருக்கிற செடியை ஒரு கம்பம் வெட்டி அது ஒரு 2 அடி 3 அடி தோண்டி அதை உள்ள வச்சு மூடி வச்சிடணும். பார்த்துருக்கேன், ஃபுல்லாக கவர் பண்ணி மூடி வச்சிடணும். 3 வெரைட்டியாட்டு இந்த அரளியை உருவாக்கலாம். அது மாதிரி அந்த உள்ள அப்படி வைக்கக்கூடிய செடியில் ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி நீர் பாசனம் பண்ணக்கூடாது. ஒரு பக்கெட்டில் வச்சு அப்படி தெளிக்கணும். பார்த்துருக்கேன், செடியை வைக்கிற ஸ்டேஜில் அந்த கம்பெல்லாம் வைக்கும்போது வெயில் அடிக்காத அளவில் தளிர் விட்டு வரது வரைக்கும் வளர விட்டு, ஆமாம், நல்ல பங்கமாக இருக்கணும். அப்படி இருக்கணும். பார்த்துருக்கேன், குச்சிகள் மூலமா தான் இதை வந்து நீங்க தயார்படுத்துறீங்க. நாற்றுகள். ஆமாம், குச்சிகள் மூலமாக பண்ணப்படுத்தோம். அப்ப வெளியில இருந்து நீங்க வாங்குறது கிடையாது. வெளியில இருந்துன்னா உங்களுக்கு மலர் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, தோவளையில் நிறைய நர்சரிஸ் இருக்குது, அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, விலை கொடுத்து வாங்கலாம். நமக்கு இந்த ஐடியா இருக்குன்னா வேறு தோட்டங்கள்லேருந்து வாங்கி நம்ம புது நிலமாக இருந்தால் வாங்கி நம்மளே வீட்டில் வச்சு பாக்கெட் போட்டு அந்த ஐடியா இருந்தால் நம்ம கொண்டு வச்சிடலாம். இருக்கேன். அதே மாதிரி இந்த அரளியில வந்து ரகங்கள் இருக்குதா? அரளியில் வந்து சிவப்பு அரளி இருக்குது, அது வெள்ளை அரளி இருக்குது, ரோஸ் கலரில் இருக்குது, அந்த கலானி கலர்னு சொல்லுவாங்க, அது ஒரு அடுக்கு அரளி இருக்குது. அப்படி ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. பாருங்க, நீங்க என்ன ரகம் போட்டிருக்கீங்க? ஏன் சிவப்பு அரளி தான் மேக்சிமம் நல்ல, வெள்ளை அரளியோட கூடுதலாக கொஞ்சம் ரேட்டு தருவாங்க. கோயில்களுக்குமே அதானே விரும்பி வாங்குதாங்க, வெள்ளை அரளி அதிகம் கொஞ்சம் வாங்க மாட்டாங்க. குச்சிகளை வந்து நடவு பண்ணணும் அப்படின்னா மண்ணில் வந்து வைக்கும் போது எவ்வளவு இடைவெளியில வந்து நீங்க வைக்கிறீங்க ஐயா? மேடம், ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 10 அடி இடைவெளி, அதுதான் நல்ல பெரிய செடி மாதிரி வளரும். இப்போ விவசாயிகள் 5 அடி அந்த மாதிரி வைக்கிறாங்க, அது இருக்கட்டும். 10 அடி டிஃபரெண்ட் வேணும் இருக்கு. அதான் ஒரு சின்ன செடி வச்சாலும் 5, 6 அடி 7 அடி 8 அடிக்கு பெரிய மரம் மாதிரி வளர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. மகசூல் நிறைய கிடைக்கும். இந்த பூ பூக்குற தன்மை வரைக்கும் நீங்க எத்தனை முறை அரளி செடிக்கு உரம் போடுறீங்க? உரம் அதிகமாக போட தேவையில்லை, கெமிக்கல் உரம் யூஸ் பண்ணக்கூடாது. சாணி உரம் போட்டோன்னு நீங்கள் நிறைய தண்ணி பாய்க்கணும். அது மாதிரி கோழி உரம்லாம் இருக்கும், அதெல்லாம் போடுவாங்க. அது வந்து நல்ல சூடுனால தண்ணி நிறைய இருந்தால் தான் பயிர் 20-30 வருஷம் போடக்கூடிய பயிர் இந்த உரங்கள் போடும்போது லைஃப் குறைஞ்சிரும். குறைஞ்சிரும், லைஃப் குறைஞ்சிரும். 10 வருஷம் 8 வருஷம் அந்த மூடு. அப்போ அந்த செயற்கை உரங்களுக்கு இங்கே வேலை கிடையாது. செயற்கை உரங்கள் போடுவாங்க, அது லைஃப் இல்லாதனால அது போடாமல் இருக்குது நல்லது. அப்போ இயற்கை உரங்கள் போடும்போது செடியும் நல்ல வாலிப்பாக வளரும், அதே மாதிரி நிலங்களும் நிலங்கள் பாழ்படாது, நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம். கம்புகளை வந்து நம்ம நட்டுட்டோம், 10 அடி இடைவெளியில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு கம்புகளையும் வைக்கிறீங்க. இப்போ தளிர் விட்டு வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ எவ்வளவு நாட்களில் வந்து அந்த மொட்டுகள் வர ஆரம்பிக்கும்? 6 மாதம் ஆகும் மேடம். 6 மாதம் ஆகும். 6 மாதத்துக்கு அப்புறம் நல்ல ஈல்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 10 வருஷம்னா நல்ல ஈல்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும். நல்ல பருவம் பண்ணிட்டு இருந்தால் அதுக்கு தகுந்த வரை கூடுதலாக கிடைக்கும். அதுக்கு எவ்வளவு தூரம் நம்ம உரச்சத்து கொடுக்குறோமோ, எவ்வளவு தூரம் தண்ணி கொடுக்குறோமோ, தண்ணி பாய்க்கிறோம், அந்த அளவுக்கு நமக்கு வந்து அதோட மகசூல் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அரளியை வந்து தின வருமானம் அப்படிங்கிற ஒரு ரீதியில வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 6 மாசம் நமக்கு ஈல்டு எடுத்துட்டோம், அதாவது மகசூல் எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட பூக்களோட வரத்து வந்து கொஞ்சம் கம்மியாகுது. கம்மியாகும் போது கவாத்து செய்தல் அந்த மாதிரிப்பட்ட வழக்கம் உண்டுமா? இல்ல, அப்படி பழக்கம் அரளியில கிடையாது. கிடையாது கிடையாது. அது அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும். நம்ம உரம் கொடுக்கறதுல தான் இருக்குது எல்லாமே. உரம் தண்ணி கொடுக்கறதுல அது பாட்டுக்கு வருமானம் தந்துகிட்டே இருக்கும். இப்ப வந்து அரளி அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து ஒரு 3/4 ஏக்கர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இதுல வந்து 3/4 ஏக்கர்லயும் வந்து நீங்க அரளி வச்சிருக்கீங்களா? 3/4 ஏக்கர்ல முழுவதுமே அரளி தான். 10 சென்ட் அந்த மாதிரி பிச்சு வெள்ளை அந்த மாதிரி பிச்சு வெள்ளை அந்த மாதிரி வச்சிருக்கேன். அப்ப வந்து அதிகமா அரளி தான் வந்து நிக்குது. இந்த அரளியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லாச்சுன்னா அந்த மொட்டுகள் அப்படின்னு அந்த விரியதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அதை வந்து பறிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு விலை அதிகமா இருக்கும். எப்படிப்பட்ட மொட்டுகளை வியாபாரிகள் வந்து விரும்புறாங்க? தினசரி காலையில தான் அது பறிக்கக்கூடிய கண்டிஷன். முந்தின நாள் பறிக்கிறதுலாம் வந்து அது வந்து அந்த முறை இல்லை. அன்னைக்கு பூ காலையில 6 மணி 7 மணிக்கு அந்த பூ தெரிஞ்சிடும், விரிய ஆரம்பிச்சிடும். அந்த பூ தான் மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு, அதுதான் மார்க்கெட்டில் பயன்படும். அதுதான் பூவெல்லாம் கெட்டுவாங்க. முந்தின நாளுக்கு உள்ள பூவெல்லாம் கட்டி பாடம்லாம் பண்ணுவாங்க, அது சரியில்லை. அன்னன்னைக்குள்ள பூ ரெகுலராக வந்துடும். அன்னன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நீங்கள் பறிச்சிடலாம். 8 மணி வரை 2.5 மணி நேரம் ஆகும். சரிங்க, உங்களோட அந்த நிலத்தில் வரக்கூடிய அரளி எத்தனை கிலோ ஒரு நாள் வந்து வருது சராசரி? 8 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி கிடைக்கும். பார்த்துருக்கேன். ஒரு நாள் வருமானம் ஒரு நாளைக்கு 8 கிலோ அவ்வளோதான் கிடைக்கும். 8 கிலோ அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு எவ்வளோ விலைக்கு வந்து போகும்? சாதாரணமா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சீசன் உள்ள டைம்ல அதிக வருமானம் அப்படி சொல்ல முடியாது. எல்லா வியாபாரிகளும் கொண்டு வரும்போது கொஞ்சம் மலிவு விலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிடும். அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சீசன் அல்லாத டைம்லயும் வந்து நமக்கு வந்து அரளி கிடைச்சிட்டே இருக்குது. டெய்லி வருமானம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆவரேஜா என்ன வருமானம் உங்களுக்கு வரும் அரளியில? வருஷத்துல புரட்டாசி மாதம், ஆனி மாதம், மாசி மாதம் வந்து 1 கிலோவுக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு கீழே தான் வைப்பாங்க. 1 கிலோவுக்கு
மற்ற மாதங்களில் 250 ரூபா 300 ரூபா இதான் மேக்ஸிமம். பிச்சுள்ளையெல்லாம் அதிகமான விலை வைக்கும்போது 2000 3000லாம் விலை வைப்பாங்க ஒரு கிலோவுக்கு. அரளியுடைய லெவல் இதுதான். சராசரியா நீங்க அரளி அப்படின்னு சொல்லும்போது டெய்லி ஒரு 1000 ரூபா வருமானம் பார்க்கலாம். 1000 ரூபா பார்க்கலாம். நல்ல ஒரு விஷயம். நமக்கு வந்து படித்த இளைஞர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில போய் வேலை தேடிட்டு இருக்காங்க. நம்ம விவசாயம் அப்படிங்கிற ஒரு ரீதியில வந்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம வேலைக்கு நாமளே முதலாளி. டெய்லி வந்து ஒரு 1000 ரூபாய் வருமானம் வர்றது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அது கிடைக்கும், அது கண்டிப்பா கிடைக்கும். இப்போ வந்து நீங்க வந்து அரளி அப்படிங்கிற விஷயத்துல வந்து எனக்கு டெய்லி வருமானம் வருது, தொய்வு அப்படிங்கிற ஒரு நிலை இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னீங்க. நல்ல ஒரு விஷயம். இதே மாதிரி வந்து இடையில நீங்க சொன்னீங்க ஒரு 10 சென்ட் ஒரு 15 சென்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் பிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப பிச்சி அப்படிங்கறதுல வந்து அதோட விஷயங்களை நீங்க சொன்னீங்கன்னா நிறைய மகளிருக்கும் பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி உங்களை மாதிரி உள்ள விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு விஷயம் கொடுத்தது மாதிரி இருக்கும். இந்த பிச்சி அப்படின்னு சொல்லும்போது அந்த பிச்சி வைக்கக்கூடிய நிலம் எப்படிப்பட்ட நிலமா இருந்தால் நல்ல உங்களுக்கு வந்து செழிப்பா வளரும்? பிச்சி வந்து உங்களுக்கு பதி தான் போட்டு வைப்பாங்க. பதினா இன்னொரு பிச்சிலேருந்து ஒரு கம்பு அதில் சின்ன கம்பு மாதிரி இருக்கும். அதை வளைச்சி வச்சா அது ஒரு 6 மாதத்துலேயே அது பூக்க ஆரம்பிச்சிடும். வளைச்சி தான் வைப்பாங்க. அரளிக்கு மாதிரி ரொம்ப பருவம் பண்ணால் அது கடுமையான பருவம் பண்ண வேண்டியிருக்கும். கடுமைனா ஒரு 2 அடி 3 அடி வெட்டக்கூடிய அளவுக்கு வேண்டும். வாழைக்கெல்லாம் வெட்டுவோம் பார்த்துருங்களா, அந்த மாதிரி தாத்து வெட்டி அப்படி பட்டினா தான் அது வந்து நிறைய கொடுக்கும் பார்த்துருங்க. ஒரு ஏக்கருக்கு 220 250 செடி வைக்கலாம் ஒரு ஏக்கருக்கு. ஆமாம், 8 வருஷம் நல்ல பூக்கும். அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். செடியை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா வாழைக்கு எவ்வளவு ஆழத்துல குழி எடுப்போமோ அந்த ஆழத்துல குழி எடுத்து வச்சாதான் இது அருமையா வளரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்றீங்க. இல்ல, அந்த நிலத்தை ஃபுல்லா அந்த அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 3 தடவையாவது அந்த அளவுக்கு வெட்டணும், வெட்டி கிளைக்கணும். கீழ் மண்ணெல்லாம் மேல வரணும், மேல் மண்ணெல்லாம் கீழே போகணும். டிராக்டர் மூலமாட்டோ மம்பட்டி வச்சோ அந்த அளவுக்கு கடுமையான வெட்டினாதான் மண்ணை புழுதியாக்கி மரிச்சு போட்டு புழுதியாக்குனாதான் அது வந்து ஒரு நல்ல ஈல்டு கொடுக்கும். சரிங்க. ஆமா, அரளிக்கு வந்து அப்படி வெட்ட தேவையில்ல, பிச்சுக்கு வந்து அப்படி வெட்டணும் இருக்கேன். இப்ப மண் எவ்வளவு தூரம் வந்து அப்படியே வந்து பொடி மண் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து பிச்சிக்கு நல்லது அப்படின்னு சொல்றீங்க. அப்பதான் அந்த வேர்கள் வந்து ஊடுருவி போகுதுக்கு, எந்த செடினாலும் வேர்கள் ஊடுருவி போகுதுக்கான தன்மைகள் இருந்தாதான் அதோட வளர்ச்சி நிலை நல்லா இருக்கும். ஆனா இந்த பிச்சிக்கு கூட கொஞ்சம் நம்ம அதிகமா விஷயங்கள் பண்றோம், வெட்ட வேண்டியிருக்கும். சரிங்கய்யா. இதுவும் அரளி மாதிரி வந்து இயற்கை உரம் தானா இல்லைன்னா அதுக்கு செயற்கை உரங்கள் கொடுக்குறீங்களா? எந்த மாதிரி உரமிட முறை? உரங்கள் கொடுக்கல, இயற்கை உரம் தான். செயற்கை உரம் வந்து என்னைக்கு வந்து ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குங்கிற காரணத்தால அதை ப்ரிப்பேர் பண்ண இல்லை. அப்ப சாணி, கோழிக்காரம் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் நீங்க கொடுக்குறீங்க. இப்போ வந்து நமக்கு அரளியையும் பார்த்தோம், பிச்சியும் நீங்க சொல்றீங்க, அதுவும் நல்ல வருமானம் தான் அப்படின்னு சொல்றீங்க. இந்த செடிகள்ல நோய்கள் அப்படிங்கிற தன்மை வருமா? அரளியில கேட்டீங்கன்னா பச்சை வாழை பூச்சின்னு சொல்லுவாங்க. நம்ம பெருவரில் தண்டிக்கு இருக்கும் பாருங்க, இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கும், பச்சை பச்சையேன்னு இருக்கும். செடியில் மொட்டெல்லாம் தின்னுட்டே இருக்கும். மோனோகுரோட்டோபஸ்ன்னு ஒரு மருந்து உண்டு, சாஃபன்ட்டு ஒரு பவுடர் உண்டு. அது வந்து கண்டிப்பாக அடிச்சு தான் ஆகணும். சரி, மோனோகுரோட்டோபஸ்ல அந்த பவுடரை கலந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. ஒரு கேனுக்கு 14 லிட்டர் கேனுக்கு 40 ml கலந்து அந்த பவுடரும் ஒரு 10 ml கலந்து அதை அடித்தாதான் அந்த புழு வந்து கட்டுப்படும். அப்ப அந்த ரெண்டுக்குமே ஒரே புழு தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. கண்டிப்பா ஏற்படுத்தும். செயற்கையான விஷயங்கள் வந்து நிறைய மக்கள் கொடுக்குறாங்க, நிலம் அதனால தான் பாழ்பட்டு போகுது. நிலத்துக்கு வந்து களக்கொல்லின்னு சொல்லிட்டு ரவுண்ட் அப் மருந்து அடிப்பாங்க, உப்பு எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நிலத்துக்கு போடக்கூடாது. அது மண்ணை பழுதுபடுத்தக்கூடாது. அதை நம்பிதான் வாழ்வாதாரம் ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா விவசாயம் அப்படிங்கிறது வந்து மக்களோட பசியை போக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது உங்களோட மனசு நமக்கு தீங்கு வச்ச மாதிரி. இப்போ நம்ம அரளியும் பிச்சு சொல்கிறோம், மற்ற காய்கறி ஐட்டத்துக்குமே அடிக்காமல் இருந்தால் மக்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியம். இது பொதுவான கருத்து. மண்ணை பாதுகாத்தோம் அப்படின்னா நம்மளை பாதுகாத்துக்கலாம். கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கும், கெமிக்கல் அடிக்காம இருக்கிறது நல்லது. இப்போ வந்து அரளி பிச்சி எதுவானாலும் நமக்கு வந்து களைகள் இடையிடையே அதிகமா முளைக்கும் இல்லையா? இந்த களைகளை அப்புறப்படுத்தி அதை வந்து நம்ம தினமும் பராமரிப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்தாதான் அதோட மகசூலை நம்ம வந்து எடுக்க முடியும். அந்த களைகள் அப்படிங்கிற ரீதியில வந்து நீங்க என்ன பண்றீங்க? அதுக்காக வேண்டிய ஆட்களை விட்டு ஏதாவது பண்றீங்களா, இல்லைன்னா நீங்களே அதை அந்த களைகள் எல்லாம் பிடிங்கி அந்த மாதிரி வந்து பராமரிப்பு? சிறு விவசாயினால நான் ஃபுல் டைம் மட்டும் காலையிலையும் சாயங்காலமும் அந்த களையை வெட்டுறதுலேயே அந்த ஒர்க்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். களையை வெட்டுறது, தண்ணி பாய்க்கிறது. பெரிய விவசாயிகள்லாம் ஆள் விட்டு வேலை செய்வாங்க, களைகளை மட்டும் வெட்டுவாங்க, அந்த இடத்துலயே போட்டுருவாங்க. போட்டு அதுவும் உரமாயிரும். அது இயற்கை உரம் தானே.
சரிங்க. அதுக்கு மேலே மண்ணு போட்டோம்னா அது இயற்கை உரம் தான் பார்த்துருங்க. நீர்ப்பாசனம் அப்படிங்கிற அமைப்புல வந்து நீங்க வந்து என்ன பாசன முறையை வந்து கொடுக்குறீங்க? இப்போ சொட்டு நீர் பாசனம் இந்த மலர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரளி அப்படின்னு சொல்லும்போது நிறைய இடங்கள்ல சொட்டு நீர் பாசனம் வந்து அதுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அரசாங்கத்தில் அதுதான் போடணும்னு சொல்லுதாங்க. ஆனால் அது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கோடை காலத்தையும் இப்போ நமக்கு கிணத்து பாசனம் இருந்தாலும் அந்த சொட்டு நீர் பாசனம் போது இந்த கிணத்துலேயே நீர் வற்றாமல் இருக்கும். நீர் பாசனம் கிளியராக ரெகுலராக நடந்துகிட்ருக்கும். நம்ம மோட்டர் வச்சு பாசும்போது அதிகமான நீர் வேஸ்ட் ஆகி தான் போகுது. அது கிணத்துலேயே நீர் வற்றி போயிடும். அனுபவத்தில் சொல்லுது. குறைவான நீரை பயன்படுத்தி அதிகமான பயனை எதிர்பார்க்கறது நல்லது. கண்டிப்பா அதுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து நமக்கு உதவியா இருக்குது. நல்லது. ஆமா, ஏன்னா நிலத்துல வந்து நீரை தக்க வைக்கிறதுக்கு வந்து அதுவும் வந்து காரணம் நாம தான். நீரை தக்க வைக்காம இருக்கிறதுக்கும் காரணம் நாம தான். அந்த வேஸ்ட் லேண்டில் போட்டு நிலத்தை பாய்க்குத அந்த செடிகளுக்கு மட்டும் பாய்ச்சினா தேவையான நீர் போகும். ஆமாம், அது கண்டிப்பாக கிடைக்க மாட்டேங்க. கவர்மெண்ட்டே அது ஃப்ரீயாட்டே மானியத்தில் தாரேன் அப்படின்ட்டுலாம் சொல்லுதாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டே நல்லது. நீங்க வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன். அதுக்குள்ள ஏற்பாடுகள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப பிச்சி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி வருமானம் எந்த மாதிரி டெய்லி வந்து கிடைக்கக்கூடிய வருமானம் தானா, இல்லைன்னா அதுக்கும் சீசன் டைம் மட்டும்தான் நமக்கு கிடைக்குமா? இப்போ ஜூன் ஜூலை மாதம்லாம் வந்து கொஞ்சம் நிறைய மகசூல் கிடைக்குது. கொஞ்சம் மழை சீசனில் கொஞ்சம் குறையும், வெயில் அடிச்சா கூடும். அந்த மாதிரி தாங்க. அதில் லாபம் நிறைய இருக்குது. அது ரேட்டு வந்து இப்போ அரளி வந்து கிலோவுக்கு 250 ரூபா 300 ரூபா விற்கும்போது இது 2000 ரூபா அந்த மாதிரி 2000 அப்படி கிடைக்கும் பார்த்துருக்கேன். அது நல்ல லாபம் தான். இப்போ சீசன் இல்லாத டைமில் வந்து எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? 1 கிலோ பிச்சி கொடுத்தோம் அப்படின்னா 1 கிலோவுக்கு வந்து 400 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி தான் அங்கே போகும் பார்த்துருக்கேன். 1 கிலோ எங்களுக்கு 10 கிலோ கிடைச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வந்து 4000 ரூபாய் சராசரியா வந்து நமக்கு இப்போ வந்து சீசன் டைம்ல வந்து அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருமானத்தை நம்ம பாக்குறதுக்கும் அந்த சீசன் இல்லாத நேரத்துல பாக்குறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப ஆவரேஜா கொண்டு போகும்போது உங்களுக்கு வந்து 1 கிலோ பிச்சி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் எதிர்பார்க்கலாம். அப்படின்னு சொல்லும் போது வந்து உங்களுக்கு வந்து இந்த பிச்சியில வந்து டெய்லி எவ்வளவு வந்து உங்களுக்கு வருமானம் வரும்? அது குறைவா தான் போட்டிருக்கோம். தினசரி ஒரு 500 ரூபா கிடைக்கக்கூடிய அளவுக்கு தான் அதில் இருக்குது. 400 ரூபா 500 அப்படி தான் கிடைக்கும். எப்படியும் வந்து நமக்கு 1 கிலோ சராசரி கிடைக்கும். 1 கிலோ கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும். எப்படியும் இந்த அரளி பிச்சி அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து ஒரு 1500 ரூபாய் உங்களுக்கு வந்து வருமானம் வரும். சரிங்க ஐயா. இப்போ வந்து சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து எந்த அளவுல இருக்குது? இது வந்து ஆரல்வாய் மொழியில நீங்க வந்து உங்களோட நிலத்தை வச்சிருக்கீங்க, விற்பனை ரீதியில வந்து எங்க கொண்டு போறீங்க? தோவளையில் பூ மார்க்கெட் இருக்கு, பெரிய மார்க்கெட்டு. பூவெல்லாம் பறிச்சுட்டு அங்கே கொடுப்போம். அவங்க டெய்லி அதை வெளியூருக்கெல்லாம் அனுப்பி லோக்கல் மார்க்கெட்லேயே சேல்ஸ் பண்ணுவாங்க. வியாபாரிகிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வந்துடுவோம். அவங்க இந்த ரேட்டுகள் போட்டு தருவாங்க. அவங்க கமிஷன் 10% கமிஷன் எடுத்துக்கிட்டு தருவாங்க. பார்த்துருங்க, 1000 ரூபா வந்துன்னா அவங்க 100 ரூபா கமிஷன் எடுத்து தருவாங்க. அது வந்து தினமும் வந்து உங்கள் கையில் வந்துருமா, இல்லைனா வந்து நீங்கள் மாதம் அந்த மாதிரி 10 நாளைக்கு ஒரு ரூபா அவங்க தருவாங்க. 10 நாளைக்கு தருவாங்க. தினமும் வாங்கக்கூடிய உங்களும் இருக்கிறாங்க. சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை? ஆமாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அரளி பிச்சி இதெல்லாம் வந்து எங்களை மாதிரி சிறு விவசாயிகள் கொண்டு வந்து தோவளை மார்க்கெட்டில் கொடுக்கும்போது அந்த விலைகள் வந்து எங்களுக்கு சரியாக கிடைக்கிறதில்லை. அது ஒரு எங்களுடைய ஒரு தாக்கம், எங்களுடைய ஒரு ஆதங்கம். காய்கறி இதெல்லாம் ஒரு ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டு வச்சுருக்காங்க, அதே மாதிரி இங்கே வைக்கிறது இல்லை. பார்த்துருங்க, நம்ம வந்து உறுதிப்படுத்தி வந்து அந்த விஷயத்துக்கு அப்படி சந்தைக்கு கொண்டு போக நமக்கு முடியலை. இன்னைக்கு வந்து எப்படியும் ஒரு 100 ரூபாய் கிலோக்கு போகும் அப்படின்னு நம்ம நினைச்சு போவோம். அங்கே பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு 70 ரூபா 80 ரூபா அந்த மாதிரி இருக்கும்போது மனசு உடைஞ்சு போயிடும். அந்த பூக்கள் வந்து டிமாண்ட் இருக்குது, அதுக்கு தகுந்தவாறு எங்களுக்கு ஒரு விலை கொடுக்கல. நிறைய விவசாயிகள் வந்து பல விவசாயத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இந்த மலர் சாகுபடியில இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்க என்ன கருத்து சொல்றீங்க ஐயா? விவசாயிகளுக்கு இந்த சொட்டு நீர் பாசனத்தில் பயன்படுத்த அவங்களுக்கும் நீர்கள் அதிகமாக செலவாகாமல் இருக்கும். இயற்கை உரங்களை போட்டு அவங்க கொண்டு வந்து அவங்களுக்கும் இந்த மண் பழுதாகாமல் இருக்கும். ரெண்டாவது அவங்க மார்க்கெட்டு கொண்டு வரும்போது அவங்க எல்லாரும் சேர்ந்தா விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு ஒற்றுமையாக இருந்தால் வியாபாரிகள்கிட்ட போதிய அளவுக்கு டிமாண்ட் பண்ணி கேட்க முடியாத ஒரு கண்டிஷன் இருக்கிறனால தான் நீங்க விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஆமாம், அந்த இது கேட்குறோம். அது வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுங்க. விரைவில் உங்களுக்கு நீங்க சொன்ன விஷயங்கள் யாவுமே நடக்கும், உங்களுக்கு எல்லாமே நடக்கும். கவர்மெண்ட்டே ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம், அவங்களுக்கும் தெரியும். கவர்மெண்ட் அதிகாரிகள் இருக்காங்க, மலர் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, இந்த மாதிரி அதிகாரிகள் அங்கே இருக்கு. அங்கேயே தோவளை மார்க்கெட்டு இருக்காங்க. அவங்களே சரி இந்த இன்னைக்கு மார்க்கெட்டில் இவ்வளோ தான் ஃபிக்ஸட் ரேட்டு போடலாம், இன்றைக்கி இந்த விசேஷம் இருக்குது, கோயில் விசேஷம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அதில் என்னென்ன ரேட்டு தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணால் விவசாயிகளுக்கு சரி இன்றைக்கி இவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கலாம்.
ஒரு விலையை வந்து நிர்ணயம் பண்ணி அரசாங்கம் போட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து நம்பி போகலாம். இன்னைக்கு இவ்வளவு வருமானம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு நிலத்துல நின்று நம்ம பாடுபட்டு உழைக்கிறோம். அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம் இருந்தா தானே நம்ம திருப்பி அதுல வந்து ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும். அந்த மாதிரி கிடைக்கல பார்த்துருங்க. சரிங்க, கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சொன்னீங்க. என்ன அப்படின்னா விவசாயிகள் வந்து சொட்டு நீர் பாசனத்தை வந்து போட்டாங்க அப்படின்னா அந்த நீர் வந்து அதிகமா பயன்படுத்துறத வந்து தவிர்த்து அந்த சிக்கன முறையை வந்து அதுல வந்து கொண்டு வரலாம். ஏன்னா வந்து நம்ம என்ன அப்படின்னா நம்ம வாய்க்கால் வழியா தண்ணி விடும்போது அந்த தண்ணி வந்து வேஸ்டா தானே போகுது. ஆமா, அப்படியே வந்து அது வந்து போகுது. அதுக்கான விஷயங்களை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா சொட்டு நீர் பாசனம் வந்து நல்ல ஒரு முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னீங்க. ஆமா, அதே மாதிரி செயற்கை உரங்கள் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து இயற்கை உரங்களை வந்து போட்டு வந்தீங்க அப்படின்னா நிலமும் நல்லா இருக்கும், மனிதர்களோட உடலும் ஆரோக்கியமா பேணப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்க மூலமா நாங்க கேட்டுக்கிட்டோம். நன்றிங்க ஐயா. நன்றி மேடம். இதுவரை வாழ்வை முன்னேற்றும் அரளி மற்றும் பிச்சிப்பூ சாகுபடி ஆரல்வாய் மொழி சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சதிலா ரமேஷ். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.